தாயை சதமென்றே தந்தையரை ஒப்பென்றே. தந்தைக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு நான் பேசியிருந்தேன். தாய் தான் என்னுடைய இந்த உடலுக்கு இந்த உயிருக்கு சதம்னு இருந்தேன். என்னாச்சு? மாய கலவி வந்து மயமயக்கம் ஆனேனே. கலவி என்பது சேர்ந்திருத்தல், கலந்திருத்தல். ஒரு ஆண் ஒரு பெண் கலந்திருந்தால் அதுக்கு கலவி. எப்போ வந்தது அப்படின்னு எழுதுகிறார். மாய கலவி வந்து மதிமயக்கம் ஆனேடி. 5 வயது குழந்தைக்கு கலவி தெரியாது. இப்போல்லாம் இன்டர்நெட்டு, கம்ப்யூட்ரு, மொபைலு எல்லாம் வந்து போச்சு. 10 வயசு பையனுக்கு எல்லாமே தெரியுது. நாம் சொல்லாத விஷயங்கள்லாம் மொபைல் சொல்லித்தருது இல்லைங்களா? அதில் நிறைய நல்ல விஷயங்களும் வருது, தீய விஷயங்களும் வருது. அது நம்ம கையாளும் முறை, அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறதுன்னுவாங்க, வயதுக்கு வருதல். ஒரு பெண் பிள்ளையும் சரி, ஆண் பிள்ளையும் சரி, வீட்டில் எல்லோரு கூடயும் நல்லா சகஜமாக இருப்பான். கொஞ்சம் மீசை அரும்புதுனாலே நம்ம விட்டு எட்ட போக நினைக்கிறான். ஒரு பெண் பிள்ளை ரூதுவாயிட்டா, ஏஜ் அட்டன் பண்ணியாச்சு, அம்மா அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி போகுது. அது தனியான சிந்தனைகள், தனியான தேடுதல், தேவையில்லாத ஒரு தேவை மேலே விருப்பம். இது அதுவாக வளர்த்துக்குதா ரெண்டும் அப்படின்னா இல்லை, அது இயற்கை. நம்ம உடல் பகுதியிலேருந்து மாற்றங்களை உள்ளிருந்து யாரோ ஒருத்தர் உருவாக்குறார். அவர் என்ன செய்கிறாரு? அந்த நேரத்தில் நாம் அந்த குழந்தைங்கள 13 வயசு வரைக்கும் 11 வயசு வரைக்கும் பார்த்ததை விட அதிகமாக பேணுதல் வேணும். ஒரு தந்தை அந்த குழந்தைக்கு தோழனாக ஆயிடணும், நண்பனாக. ஒரு தாய் அந்த குழந்தைக்கு தோழியாக மாறிடணும். மறுவு இல்லை, தெளிவாக விவரமாக விலாவரியானுவாங்க. உலகம் என்ன, உறவுன்னா என்ன, கணவன் மனைவினா என்ன, குழந்தை பெற்றுக்கிறதுனா என்ன, இது எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி, உலகியல்னால் இதுதான், அந்த நேரம் அந்த காலம் வரும்போது உனக்கும் நடக்கும், இப்போதைக்கு தேவை உனக்கு இதுதான் அப்படின்னு கொண்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இதை போய் குழந்தைகிட்ட பேசுகிறதா? நீங்கள் பேசலைன்னா வெளி இடத்துல பேசுகிற இடத்துல பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்கு புகட்டி கொண்டு வருதல் நியாயம். இது சரி, இது சரியில்லை, இதனால் இது விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லணும்.